ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கு போட்டு துவம்சம் பண்ணி விட்டாங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 108 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் 426 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் வந்து 379 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 387 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 375 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 583 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 1082 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா எல்க்ஸி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 184 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்ல 188 கோடி, முந்தின குவார்டர்ல 196 கோடி. இயர் ஆன் இயர் பேஸில் 3% டவுன், குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 6% டவுன் ப்ராஃபிட். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 9% க்ரோத் காமிச்சிருக்கு. 926 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்ல 850 கோடி. அதே வந்து முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா 917 கோடி பண்ணியிருக்காங்க. ஓவரால் ரெவன்யூ பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல மேலே போயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸ்ல மேலே போயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல பார்க்கும்போது 2% ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ்ல 9% க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட எபிட்டா பார்க்கும்போது 252 கோடியா இருக்கு இந்த குவார்டர்ல. 3% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல டவுன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கும்போது எபிட்டா ஃபிளாட்டா இருக்கு. மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த எபிட் மார்ஜின் சொல்லுவாங்க, அது வந்து 162 பேசிஸ் பாயிண்ட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27.23% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்கு. 5% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் 20% வந்து இயர் ஆன் இயர் பேஸ்லையும் ஒரு கான்ஸ்டன்ட் கரன்சி டர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 50% வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளஸ் வந்து சர்வீஸ் பிசினஸ்ல இது வந்து அக்கௌண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களோட மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் பிசினஸ் வந்து 0.9% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சுவல் கரன்சில சொல்றாங்க 0.9% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லயும் 0.5% பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரன்சி பேஸ்லயும் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மீடியா பிசினஸ். ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்ஸ் பிசினஸ் வந்து 4.3% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல கான்ஸ்டன்ட் கரன்சில டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா எல்க்ஸியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து 1.26% பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 7104 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. இது டாடா எல்க்ஸியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இந்த ரேஞ்சில் வந்து டாடா எல்க்ஸியை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. இது டாடா எல்க்ஸியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆக்சுவலாக ஷேர் பிரைஸ் 7% மேலே டவுன் ஆயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது 2697 ரூபா வரைக்கும் டவுன் போச்சு. அதுக்கப்புறம் 2729 ரூபா ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 6% மேலே. இந்த ஷேர்ல வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிரைஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க இவங்களோட வெஹிக்கிள்ஸுக்கு. ஆக்சுவலாக அந்த மஹிந்திரா XUV 700 வேரியண்ட்டுக்கு வந்து ப்ரைஸை கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து இப்போ இவங்க விளக்கமும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணதுக்கும் அந்த யூபி கவர்மெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கேன்சலுக்கும் எந்த லிங்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அந்த SUV செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸில் 2 லட்சம் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சேம் இதே தான் வந்து இவங்க டாடா மோட்டார்ஸ் வந்து 20 லட்சம் வெஹிக்கிள் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. 20 லட்சம் வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சில SUV கார்ஸுக்கு வந்து அவங்களோட வந்து ஆஃபர் ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க அவங்களோட வெஹிக்கிள்ஸுக்கு. ஸோ ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணதுனால இன்னைக்கு 7% மேலே மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அடிச்சிருக்காங்க. இது மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கமயில் நேற்று 6% கிட்ட மேலே போன ஷேரு இன்னைக்கு வந்து 3% கிட்ட அடிச்சு விட்டுட்டாங்க. 1752 ரூபா வரைக்கும் போன ஷேர் இன்னைக்கு கீழே போச்சு. அப்புறம் 1780 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 3% மேலே இந்த தங்கமயில் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதே செக்மெண்ட்ல இவங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அடிச்ச அளவு பார்த்தீங்கன்னா மாருதிக்கு அடிக்கல. ஆக்சுவலாக மாருதிக்கு நல்ல ரேலி ஆச்சு நேற்றுச்சு. அந்த யூபி கவர்மெண்டோட அப்டேட்னால நல்லாவே ரேலி ஆச்சு. ஆனால் லாஸ்ட்ல மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அது வந்து 13,300 ரூபா வரைக்கும் போச்சு அந்த ஷேரு. அதுக்கப்புறம் 12,780 ரூபா 780 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுகி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணதுல மணப்புரம் ஃபினான்ஸ் இந்த ஷேர் இன்னைக்கு 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. 216 ரூபா வரைக்கும் போச்சு நான் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 212 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 3% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 208 ரூபா வரைக்கும் வந்த ரேஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு இந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணலாம் மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் நம்ம கடைசியாக கன்சிடரேஷன் பண்ணது 168. நான் கன்சிடர் பண்ணது மணப்புரம் ஃபினான்ஸில் லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணது 168. எகெயின் அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா மணப்புரம் ஃபினான்ஸில் நான் கன்சிடர் பண்ணுவேன். இது மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க.
2573 ரூபா வரைக்கும் கீழே போன ஷேரு. அதுக்கப்புறம் 2626 வரைக்கும் மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2603 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல. இந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு நம்மளோட டொமஸ்டிக் புரோக்கர் மோட்டிலால் ஓசால் வந்து பை கால் கொடுத்துருக்காங்க. 19% வரைக்கும் இந்த 19% வந்து இந்த ஷேர் வந்து அப்சைட் போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2900 ரூபா வந்து டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு. இந்த ரேஞ்சில் இருந்து 19% வரைக்கும் அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷேர் பிரைஸ் 2603 ரூபால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து அவங்க சொல்றது 2900 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்றாங்க பெர் ஷேருக்கு. இது மோட்டிலால் ஓசால் ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சியில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாச்சி RTR 160 வந்து ரேசிங் எடிஷனில் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1.29 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. இது டிவிஎஸ்ல வந்து பாசிட்டிவ் அப்டேட். இது பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் கலர் அந்த ரேஞ்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கார்பன் ஃபைபர் டீகேல்ஸ். நெக்ஸ்ட் இந்த பைக் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேரியன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாம் ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்க இந்த பைக்கில். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்டார்டிங் பிரைஸ் 1,28,720 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,28,720 ரூபா அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. டுவல் டிஸ்க் பிரேக் அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரேசிங் எடிஷனில் அப்பாச்சி RTR 160 அப்படிங்கிற வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெட் அண்ட் கிரே அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட் அண்ட் கிரே கலர் சேர்ந்து அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர். ஆக்சுவலாக டாடா பவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாடா கர்வ் அந்த வெஹிக்கிளை வந்து விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரோட்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க லான்ச் பண்ணுறதுக்கு மாதிரி. அந்த டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டெசர்ட் ஹிமாலயாஸ் அந்த ரேஞ்சிலலாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோட டீசர் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த டாடா கர்வை பற்றி நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரிக் அண்ட் டீசல் பவர் ட்ரெயின் வேரியண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்லேயும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து SUV செக்மெண்ட்ல டாடா மோட்டார்ஸோட அடுத்த கார் டாடா கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் மார்க்கெட்டுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ டெசர்ட் அண்ட் ஹிமாலயாஸ் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை டெஸ்டிங் பண்ணி பார்த்துருக்காங்க ஓட்டி. இது வந்து டாடா கர்வை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி புனிஞ்ச் லைலாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்கியிருந்தேன். 200 ஷேர் வாங்கியிருந்தேன். இப்போ அந்த கம்பெனியே காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வடிவேல் கிணத்த காணும்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல் லோனில் அதை சர்ச் பண்ணி பார்த்தேன். அது ஷோ ஆகலை. அந்த அப்படி ஒரு ஷேரே ஷோ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து கூகுளில் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வேல்யூ மட்டும் காமிச்சு புனிஞ்ச் லைலாட் இந்த ஷேர் வந்து ₹2.25 NSEல ட்ரேட் ஆகுது, ₹2.23 BSEல ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிச்சுது. ஆக்சுவலாக அது கீழே வந்து நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. அதெல்லாமே ஆட்டோமேட்டிக் கொஸ்டின் இருந்துச்சு. இஸ் புனிஞ்ச் லைலாட் டீலிஸ்டட் அப்படின்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஷேர் வந்து டீலிஸ்டட் ஆயிருக்கு, அதான் உண்மை. அந்த சமயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரைட்காம் குரூப் அப்படி நிறைய ஷேர் நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம், இந்த போண்டியான கம்பெனிஸ். அந்த சமயத்தில் இந்த கம்பெனிஸும் அப்படி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும்னா அந்த சமயத்தில் அந்த ஷேர் பிரச்சனையில் இருக்கிற சமயத்தில் நீங்கள் விட்டுருக்கீங்க. ரீசெண்டாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவர் வந்து 12 வருஷம் ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு 16 வருஷம் நான் அந்த ஷேர் ஹோல்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணவங்க 200 ஷேர் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 150 ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து உங்களுக்கு டீலிஸ்ட் ஆனாலும் கீழே வந்து ஒரு பிளாங்காக ஷோ ஆகும். அது ஷோ ஆகுதா என்னன்னு தெரியல. மேபி உங்களுக்கு அப்படி ஷோ ஆகுச்சுன்னா நீங்கள் ப்ரோக்கரேஜ் காண்டாக்ட் பண்ணி செல் பண்ண ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு ப்ரோக்கரேஜை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதான் வந்து அந்த புனிஞ்ச் லைலாட பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக அல்ட்ராடெக் சிமெண்டோட மிடில் ஈஸ்ட் சப்சிடரி தான் UCMEIL அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி மூலமாட்டு பார்த்தீங்கன்னா UAE பேஸ்டு RAK சிமெண்ட்ஸ்ல வந்து அடிஷனல் 25% ஆஃப் த ஸ்டேக் அக்யூர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த கம்பெனியில் ரீசெண்டாக ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த UCMEIL கம்பெனி மூலமாட்டு 29.39% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து இந்த RAK சிமெண்ட்ல வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அடிஷனலாக 25% அக்யூர் பண்றது மூலமாட்டு 54.39% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்த RAK சிமெண்ட்ல அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறதுபடி பார்க்கும்போது இதில் லீகல் அட்வைசர் ஆட்டு மெக்கன்சினி ஒருத்தரும் பேக்கர் மெக்கன்சினி ஒருத்தரும் அபுதாபி கமர்ஷியல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் சோல் மேனேஜர் டிரான்சாக்ஷன் ஆட்டு இருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு சோல் மேனேஜராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ராடெக்கோட குமாரமங்கலம் பிர்லா வந்து ஓரியன்ட் சிமெண்ட்ஸோட அதாவது அவங்களோட அங்கிள் CK பிர்லாட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க ஓரியன்ட் சிமெண்ட்ஸை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் அக்யூர் பண்ணுறதுக்கு அதானி குழுமமும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்தியன் சிமெண்ட்ஸ் வந்து ரீசெண்டாட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி 23% ஆஃப் த ஸ்டேக்கை 1885 கோடிக்கு அக்யூர் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரீசெண்டாட்டு பார்க்கும்போது அதானி குரூப் வந்து பென்னா சிமெண்ட்ஸ் வந்து அக்யூர் பண்ணாங்க 10,000 கோடிக்கு. அது வந்து ஒரு 10 மில்லியன்ஸ் பெர் ஆனம் வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கும் ப்ரொடக்ஷனை. நெக்ஸ்ட் இப்போ இது அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸோட கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் 20 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஏகே சிமெண்ட்ஸில் வந்து அவங்க 25% ஆஃப் த ஸ்டேக் அடிஷ்னலாட்டு வாங்குறாங்க. டோட்டல் ஸ்டேக் வந்து இப்போ அந்த ஆர்ஏகே சிமெண்ட்ஸில் அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறது 54.39% ஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கம்பெனிஸில் வந்து அப்டேட். ஒன்று ஏஷியன் பெயிண்ட்ஸ், இன்னொன்று பர்கர் பெயிண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த 2 கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து 3000 ரூபா தாண்டி ட்ரேட் ஆச்சு. 3% வந்து ஏற்றிருந்தாங்க இன்றைக்கி ஏஷியன் பெயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கர் பெயிண்ட்ஸ் இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 2% மேலே ரேலியாக இருந்துச்சு. 526 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த 2 கம்பெனிஸுமே வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறாங்க பெயிண்ட்ஸுக்கு. குறிப்பாக 0.7%லேருந்து 1% வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 12 to 15 மந்த்ஸ்க்கு அப்புறம் இவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இவங்க அந்த க்ரூட் ஆயில், அதாவது க்ரூடு தான் இவங்களுக்கு அந்த இன்புட் ரா மெட்டீரியல்ஸாக இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் கீழே விழும்போது இவங்க பார்த்தீங்கன்னா டிமாண்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி, டிமாண்டை வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு வேண்டி ப்ரைஸஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. பெயிண்டோட ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ க்ரோத் அண்ட் வால்யூம் க்ரோத் காமிச்சிருந்துச்சு இந்த கம்பெனிஸுக்கு. இப்போ மறுபடியும் வந்து இவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. 0.7% to 1% வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. அதனால அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் ஒரு நல்ல ரேலியாக இருந்துச்சு. இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் சைமன்ஸ் கம்பெனிஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு 766 கோடி ஒர்த்துல் ஆஃப் கான்ட்ராக்ட் பெங்களூரில் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் வந்து கிடச்சிருக்கு phase 2 ப்ராஜெக்டில். இவங்க பார்க்கும்போது 766 கோடி ஒர்த்துல் ஆஃப் கான்ட்ராக்டில் அந்த phase 2 ப்ராஜெக்டில் 558 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து இவங்களுக்கு சைமன்ஸ் அக்யூர் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் அக்யூர் பண்ணியிருக்காங்க. அந்த phase 2 எக்ஸ்பென்ஷனில் 30 ஸ்டேஷன்ஸ் வந்து கவர் ஆகும். கிட்டத்தட்ட 58 கிலோமீட்டர்ஸ் 20 சிட்டிஸ் கிட்ட ஆப்ரேஷனலாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்விஎன்எல் சைமன்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆர்விஎன்எல் ஷேரில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 நாள் வந்து பிளாக் டீல் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு 1000 crores மேலே ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ ஆனாலும் ஷேர் வந்து 10% மேலே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல வந்து அப்டேட். இவங்க வந்து 10,000 கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு 15 இயர்ஸ் மெச்சூர் ரேஞ்சில், ஆக்சுவலாக 15 வருஷத்துக்கு 10,000 கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ 7.36% ஆஃப் கூப்பன் வச்சு ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக இவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இதில் வந்து ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் எல்ஐசி வந்து ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. ரீசனாக பார்க்கும்போது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 8.76% ஆஃப் த ஸ்டேக் மார்ச் குவார்ட்டரில் வச்சிருக்காங்க. அதை இப்போ 9.10% ஆஃப் த ஸ்டேக் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேஜர் இன்வெஸ்டராக இருக்கிறது சிங்கப்பூர். ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் தான் 1.34% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே எல்ஐசி பார்த்தீங்கன்னா 8.18% இருந்த ஸ்டேக்கு மார்ச் குவார்ட்டரில் 7.33% ஆட்டு கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 1.33% இருந்ததை 1.28% ஆட்டு கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனியில் வந்து அப்டேட். பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மால வந்து அப்டேட். ஆக்சுவலாக கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டு 7.84% ஆஃப் த ஸ்டேக் வந்து கிளென்மார்க் ஃபார்மா வந்து விற்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ் வந்து கிளென்மார்க் ஃபார்மாவோட சப்சிடரி. ஸோ அதில் தான் 7.84% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஆஃபர் ஃபார் சேல் இவங்க விற்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி 96,09,571 ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இதில் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாக் டீல் நாளைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மா வந்து 7.84% ஆஃப் த ஸ்டேக் ஆக்சுவலாக இந்த கிளென்மார்க் லைஃப் சயின்ஸில் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் விற்க போகிறாங்க. இதுக்கு வந்து அவங்களோட கிளென்மார்க் ஃபார்மாவோட போர்டு வந்து அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மா கிளென்மார்க் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஒன்று வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலாக அந்த பிபிசிஎலோட பெட்ரோலியம் ரிஃபைனரி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில்
இவங்க ஆந்திர பிரதேசோட சிஎம் வந்து சந்திரபாபு நாயுடு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து எங்கள் ஸ்டேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ மேபி இது வந்து வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த நியூ பெட்ரோலியம் ரிஃபைனரி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசுக்கு போக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அது அமைக்கிறதுக்கு 5000 ஏக்கர் தேவைப்படும். ஸோ அதுவும் ரெடியாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க போல். ஸோ அன்றைக்கி அந்த பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த சிஎம் மீட் பண்ணியிருக்காரு. ஓரலாட்டு பார்க்கும்போது அந்த பிபிசியோட நியூ பெட்ரோலியம் ரிஃபைனரி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசுக்கு கிடைக்க ரொம்பவே வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இது பிபிசியில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலாக பட்ஜெட் வரட்டு. ஸோ அந்த பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் இந்த கம்பெனிஸில் ஆஃப்டர் தட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து பிபிசியில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.